Hi friends, hello everyone, you are watching It's Me Malvin. டைரக்டாக நம்ம வீடியோக்குள்ள போகலாம். செர்னோபில் டிசாஸ்டர் பற்றி பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அந்த விபத்துக்கு அப்புறமா முதல் 2 பவர் யூனிட்ஸ் நார்மல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. அப்புறம் ஏப்ரல் 27, 1986 இழுத்து மூடினாங்க. டெக்னிக்கலா 3வது பவர் யூனிட் 4வது பவர் யூனிட் கூட இன்டர் கனெக்டடா இருந்தனால 2.5 மணி நேரம் கழிச்சு தான் நிறுத்தப்பட்டுச்சு. 1986ஓட கடைசி நாட்கள்ல முதல் 2 பவர் யூனிட்ஸ் மறுபடியும் தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1996 வரை 1999 வரை ஓடிட்டு இருந்துச்சு. 3வது பவர் யூனிட் டிசம்பர் 1987 இருந்து டிசம்பர் 2000 வரை ஆபரேஷன்ல இருந்ததா சொல்லப்படுது. 2064 வரை செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்டோட ஃபைனல் டீகமிஷனிங் ப்ராசஸ் நீடிக்கும்னு சொல்லப்படுது. இப்போ அங்க உள்ள 80% எக்ஸ்க்ளூஷன் ஜோன் ஸ்பெஷல் செர்னோபில் ரிசர்வா இருக்கு. அங்க தனித்துவமான அறிவியல் ஆராய்ச்சிகளும் பாதிக்கப்பட்ட தாவரம் விலங்கினங்களுக்கான கண்காணிக்கப்படுற இடமாவும் அது மாறி இருக்கு. ரொம்ப காலமா அதிகமான மனிதர்களோட கால் தடம் படாத எல்லையா இருக்கிற அந்த ஜோன்ல இயற்கை தன்னையே மீட்க தொடங்கி இருக்கு. குறிப்பா ரெட் லிஸ்ட்ல இருக்கிற தாவரங்களும் விலங்கினங்களும் பெருக ஆரம்பிச்சிருக்கு. பிரெஸ்வால்ஸ்கிஸ் ஹார்சஸ், மூசஸ், ஃபாக்ஸஸ், உல்ஸ், லிங்க்ஸஸ், பிளாக் ஸ்டாக்ஸ்னு இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். தாவரங்களோட வாழ்க்கையும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எல்லாமே ரேடியேஷனோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இருக்கு. அதனால அங்க வாழ்ற உயிரினங்கள் எல்லாம் மியூட்டேஷன்ஸ்னால பாதிக்கப்படுது. குறிப்பா அதிகமான விளைவுகள் தந்த இடத்துல அதிகமான பாதிப்புகள் இருக்கு. உதாரணமா சில உடல் பாகங்கள் விலங்குகள்ல காணாம போயிருக்கலாம், இல்ல சிதைக்கப்பட்டிருக்கலாம், மேலும் தாவரங்கள் முறுக்கப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் ரொம்ப காலத்துக்கு இல்லாம அங்க இருக்கிற முரண்பாடுகள்லாம் மாறி பயோடைவர்சிட்டிக்கு பேரழிவு தர விதத்துல அங்க நடந்த விளைவுகள்ல இருந்து காலப்போக்குல ஊனமுற்ற உயிரினங்கள் எல்லாமே சாதாரண உயிரினங்களா மாறப்படும்னு விஞ்ஞானிகள்னால சொல்லப்படுது. கூடுதலான விஷயமா ஒரு காலத்துல செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை சுத்தி ஸ்பெஷல் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்காக இருந்த ஒரு பகுதி ரொம்பவே மாசுபட்டதா வேற இருந்துச்சு. ஆனா இப்போ அது பயங்கரமான பவர்ஃபுல் எக்காலஜிக்கல் கிளஸ்டரா மாறி இருக்கு. இங்கதான் தி மோஸ்ட் மாடர்ன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நியூக்ளியர் பவர் பிளான்ட் செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆபரேஷன்ஸ்ல இருந்தப்போ செலவழிச்ச நியூக்ளியர் ஃபியூவல்ஸ், ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்னு எல்லாமே ரிலையபிளா பாதுகாப்பான முறையில வைக்கிறது தான் அந்த நாட்டு அரசோட பொறுப்புன்னு அவங்க உறுதியளிச்சாங்க. இந்த பகுதி ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் அபாயகரமான வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் உபயோகப்படுற மாதிரி இருக்கிற ஒரு அட்ராக்டிவான சைட்டா மாறி இருக்கிறதா சொல்லப்படுது. செர்னோபில் பேரழிவுனால வெஸ்டர்ன் சமூகத்தை சேர்ந்தவங்க நியூக்ளியர் எனர்ஜியை நிராகரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அங்க பெரிய பெரிய சிட்டிஸ்க்கு பக்கத்துல நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் பவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ செர்னோபில் பேரழிவு நியூக்ளியர் எனர்ஜியை புறக்கணிக்க செஞ்சதுல முக்கியமான பங்களிப்பை வகிக்குது. இருந்தாலும் வாட்டர் ஆன் வாட்டர் ரியாக்டர் மாதிரியான ப்ரெஷரைஸ்ட் வாட்டர் ரியாக்டர்ஸ் ரொம்ப மாடர்ன் டிசைன்ல பேரழிவை ஏற்படுத்துற அபாயம் இல்லாத வகையில இப்போ உருவாக்கி இருக்கிறப்போ நியூக்ளியர் பவர் மக்களுக்கும் என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்க்கும் பயத்தை உண்டு பண்ணிருச்சு. அதோட நிறுத்தாம ஏற்கனவே இருக்கிற நியூக்ளியர் பிளான்ஸை மூட சொல்லியும் புதுசா எங்கேயுமே உருவாகாம இருக்க பேன் செய்யணும்னு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல ரஷ்ய படையை சேர்ந்தவங்க செர்னோபில் ஜோனுக்கு வந்த முதல் நாளையே ஆக்கிரமிச்சிட்டாங்க. அங்க இருந்த ஸ்டேஷன் ஸ்டாஃப் 12 மணி நேரத்துக்கு பதிலா 600 மணி நேரம் கண்டினியூஸா ஷிஃப்ட்ல நிறுத்தப்பட்டாங்க. அந்த பிளான் பத்தின எந்த தகவலும் இல்லாம ரஷ்யன்ஸ் தன்னோட இக்னோரன்ஸை வெளிப்படுத்தினால எக்ஸ்க்ளூஷன் ஜோனோட ஆபத்தை அவங்க புரிஞ்சுக்கலன்னு சொன்னாங்க. அவங்க அயனைஸ் ஆகிட்டு இருக்கிற ரேடியேஷனோட சோர்சஸ் திருடி ரேடியேஷன் லெவலை மானிட்டர் கூட பண்ண விடலைன்னு சொல்றாங்க. ரெட் ஃபாரஸ்ட்டை சுத்தி அகழிகள் தோண்டப்பட்டு வச்சிருந்ததாகவும் சொல்லப்படுது. ஏப்ரலோட தொடக்கத்திலேயே முதல் ரஷ்யன் சோல்ஜர் ரேடியேஷன் சிக்னஸ்னால இறந்தது பதிவாச்சு. செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஆக்கிரமிச்சவங்க அதோட விடாம ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ், டிஷ்ஷஸ், காஃபி மேக்கர்னு எல்லாத்தையுமே திருடி போயிட்டாங்களாம். வருஷ கணக்குல பாதுகாப்பா வச்சிருந்த பல டாக்குமெண்ட்ஸ் தூக்கி வீசி எரிஞ்சதா சொல்லப்படுது. ஸ்டேஷனோட பவர் சப்ளை வேற டேமேஜ் செஞ்சுட்டு போனதுனால ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகாம இருந்ததா சொல்றாங்க. எல்லாருமே பயந்துட்டு இருந்த மாதிரி அன்னைக்கு அதனால எந்த பேரிலும் ஏற்படலை. இன்னைக்குள்ள நிலைமையில இன்டர்நேஷனல் டோனர்ஸ் கிட்ட இருந்து செர்னோபில் ஜோன் ரீஸ்டோர் பண்றதுக்கு 15 மில்லியன் யூரோஸ் கிட்ட யுக்ரைனுக்கு கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. யூரோப்பியன் கமிஷன், யூரோப்பியன் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எனர்ஜி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், நார்வே, கிரேட் பிரிட்டன், ஜெர்மனின்னு எல்லாம் சேர்ந்து கொடுத்ததுல 225 மில்லியன் யூரோஸ் கிட்ட உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லப்படுது. செர்னோபில் எக்ஸ்க்ளூஷன் ஜோனை இப்போ வேர்ல்ட் சயின்டிபிக் சென்டரா மாத்தி பீஸ்ஃபுல் ஆட்டமை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த சம்பவத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் அந்த விளைவுகளை ஏத்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை யாராலுமே மாற்ற முடியாது. இதெல்லாம் மாறி மறுபடியும் நேச்சர் எவால்வ் ஆகி நான் சாதாரண மக்கள் மாதிரி அவங்க சாதாரண மக்களாகி சாதாரண உயிரினமாகி அவங்க எப்போ மாறுவாங்கன்னு இயற்கை தான் பதிலளிக்கணும்.
இதோட இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.